அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரிஷியன் ட்ரேடின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய செஷனில் சிஆர்ஓவை பயன்படுத்தி சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் மற்றும் ஆசிலேட்டருக்கான வேவ் ஃபார்ம்களை உருவாக்குவது மற்றும் டெமான்ஸ்ட்ரேட் செய்வது பற்றி அறிந்து கொள்வோம். இந்த செஷன் முடிவில் உங்களால் முடியும் காமன் ஸ்மித் ஆம்ப்ளிஃபையர்ஸ்களின் வேவ் ஃபார்ம்ஸ்களை சோதித்து இன்புட் மற்றும் அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ்களை வேறுபடுத்தி அறியவும், ஆசிலேட்டர் வேவ் ஷேப்ஸை சோதித்து ஃப்ரீக்வன்சி கண்டறியவும், காமன் எமிட்டர் அல்லது சிஇ ஆம்ப்ளிஃபையர்ஸ் வோல்டேஜ் கெயின் A2ஐ தீர்மானித்தல் மற்றும் இன்புட் மற்றும் அவுட்புட் வேவ் ஷேப்ஸ்களை வேறுபடுத்துதல். டிரான்சிஸ்டர் SL100 உடன் சிஇ ஆம்ப்ளிஃபையர் மற்றும் ஆசிலேட்டரை உருவாக்க உங்களுக்கு பின்வரும் கூறுகள் மற்றும் கருவிகள் தேவைப்படும். டிரான்சிஸ்டர் SL100 ஒன்று, resistors 5.6 kilo ohm, 470 ohm, 120 ohm and 1.2 kilo ohms, capacitors டிசைனுக்கு ஏத்தாப்புல, ammeters 0 to 30 milliamps and 0 to 500 microampere, regulated DC power supply 12 volts or 1 amp, function generator, breadboard அல்லது PCB for circuit assembly, connecting wires, soldering iron and solder மற்றும் டிஜிட்டல் மல்டிமீட்டர். பரிசோதனையை தொடங்குவதற்கு முன் காமன் எமிட்டர் சிஇ ஆம்ப்ளிஃபையரை புரிந்து கொள்வோம். சிஇ ஆம்ப்ளிஃபையர் என்பது ஒரு வகை டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் ஆகும். இது ஒரு பெரிய கரண்ட் கெயினை பயன்படுத்துகிறது. இன்புட் சிக்னல் பேஸ் எமிட்டர் ஜங்ஷனில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அவுட்புட் சிக்னல் கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷனில் எடுக்கப்படுகிறது. பாசிட்டிவ் இன்புட் சிக்னல் பயன்படுத்தப்படும் போது பேஸ் எமிட்டர் ஜங்ஷனில் ஃபார்வர்ட் பயஸ் செயல்படுகிறது. இது கலெக்டர் கரண்டில் அதிகரிப்புக்கு காரணமாகிறது. இது கலெக்டர் லோட் ரெசிஸ்டரில் வோல்டேஜ் வீழ்ச்சியின் அதிகரிப்பு வழிபடுகிறது. இது அவுட்புட் சிக்னலை பெருக்குகிறது. இன்புட் சிக்னலின் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளின் போது பேஸ் எமிட்டர் ஜங்ஷனின் குறுக்கை ஃபார்வர்ட் பயஸ் குறைகிறது. இது கலெக்டர் கரண்ட் குறைகிறது. மேலும் லோட் ரெசிஸ்டர் வோல்டேஜை குறைகிறது. இதன் விளைவாக லோட் ரெசிஸ்டர் முழுவதும் ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட் சிக்னலை தோன்றும். இப்போது ஒரு சிஇ ஆம்ப்ளிஃபையரை உருவாக்கி இன்புட் மற்றும் அவுட்புட் வேவ் ஷேப்ஸ்களை கவனிப்போம். SL100 டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் சர்க்கிட்டை உருவாக்கவும். +12 வோல்ட் VCCயை பயன்படுத்தவும். டேபிள் 1இல் கலெக்டர் கரண்ட் IC மற்றும் பேஸ் கரண்ட் IB மதிப்புகளை அளந்து பதிவு செய்யவும். ஃபங்க்ஷன் ஜெனரேட்டரில் 2 இன்புட் சைன் வேவை பயன்படுத்தவும் மற்றும் CROயில் அவுட்புட் சிக்னலை சரிபார்க்கவும். இன்புட் மற்றும் அவுட்புட் வேவ் ஷேப்ஸ்களை கவனித்து பதிவு செய்யவும். CRO அவுட்புட்டில் இருந்து இன்புட் மற்றும் அவுட்புட் வேவ் ஷேப்களை சினுசோடியல் என்பதை நாம் கவனிக்கலாம். ஆமீட்டர் அளவீடுகள் இருந்து கலெக்டர் கரண்ட் 6.89 மில்லிஆம்ப்ஸ் ஆகவும் பேஸ் கரண்ட் 42 மைக்ரோ ஆம்பியர் ஆகவும் அளவிடப்பட்டது. அவுட்புட் வேவ் ஃபார்மில் ஆம்ப்ளிஃபையரின் வோல்டேஜ் கெயின் 4ஆக கண்டறியப்பட்டது. அதாவது இன்புட் சிக்னலை பொறுத்து அவுட்புட் சிக்னல் 4 முறை பெருக்கப்பட்டது. இதனால் அவுட்புட் அதிகப்படுவதை காணலாம். ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் என்பது சிஇ ஆம்ப்ளிஃபையரின் பொதுவான பயன்பாடாகும். இது மைக்ரோஃபோன் அல்லது பிற ஆடியோ இன்புட் சோர்ஸிலிருந்து லோ லெவல் ஆடியோ சிக்னல்களை அதிகரிக்கவும், ஸ்பீக்கர் அல்லது ஹெட்ஃபோன்ஸ்களை இயக்கக்கூடிய பெரிய அவுட்புட் சிக்னலை வழங்கவும் பயன்படுத்துகிறது. ரேடியோ ரிசீவர்கள், சிக்னல் ஜெனரேட்டர்கள் மற்றும் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் போன்ற பிற பயன்பாடுகளிலும் சிஇ ஆம்ப்ளிஃபையர்ஸை பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது ஹார்ட்லி ஆசிலேட்டரை சேகரித்து வேவ்ஸை சோதித்து வெவ்வேறு கெப்பாசிட்டர் மதிப்புகளுடன் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிப்போம். ஹார்ட்லி ஆசிலேட்டரை இணைக்க தேவையான பொருள்கள்: டிரான்சிஸ்டர் BF195, 2 கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர், ரெசிஸ்டர்ஸ், மீடியம் வேவ் ஆசிலேட்டர் காயில் மற்றும் கேங் கெப்பாசிட்டர். சோதனைக்கு செல்வதற்கு முன் ஹார்ட்லி ஆசிலேட்டரின் செயல்பாட்டை புரிந்து கொள்வோம். ஹார்ட்லி ஆசிலேட்டர் டேங்க் சர்க்கிட் L1, L2 மற்றும் C1 ஆகியவற்றை கொண்டுள்ளது. கலெக்டர் கரண்ட் பாய்கிறது மற்றும் அதிகரிக்க தொடங்கும் போது கெப்பாசிட்டர் C1இன் சார்ஜிங் தொடங்குகிறது. அந்த கெப்பாசிட்டர் C1 முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு கரண்ட் L1 மற்றும் L2 வழியாக வெளியேற்ற தொடங்குகிறது. எனவே
ஆசிலேஷன்ஸ் உருவாக்குகின்றன. ஹார்ட்லி ஆசிலேட்டரை இணைக்க தேவையான வழிமுறைகள். இன்புட் வோல்டேஜ் இணைக்கப்பட்ட பேஸ் ரெசிஸ்டர்கள் R1 மற்றும் R3 உடன் காமன் எமிட்டர் கன்ஃபிகரேஷன் டிரான்சிஸ்டரை இணைக்கவும். கலெக்டர் ரெசிஸ்டர்கள் R2 மற்றும் R4 அவுட்புட்டில் இணைக்கப்பட்ட எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் தயாரிக்கப்பட்டது. கெப்பாசிட்டர் C1 ஐ டிரான்சிஸ்டரின் அடிப்பகுதியுடன் இணைக்கவும் மற்றும் கேங் கெப்பாசிட்டர் C ஐ இண்டக்டருக்கு இணையாக இணைக்கவும். C2 கலெக்டர் மற்றும் இண்டக்டர் இடையில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் C3 எமிட்டர் மற்றும் தரைக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ளது. இண்டக்டரை டிரான்சிஸ்டரின் கலெக்டருடன் தொடரில் இணைக்கவும். ஹார்ட்லி ஆசிலேட்டர் இணைப்பை சேர்த்த பிறகு வெவ்வேறு கெப்பாசிட்டர் மதிப்புகளுடன் வேவ்ஸ் மற்றும் ஃப்ரீக்வன்சிஸை சோதிப்போம். ஹார்ட்லி ஆசிலேட்டர் சர்க்கியூட்டை இணைத்து +12 வோல்ட் DC சப்ளையை இயக்கவும். டிரான்சிஸ்டர் அதிக வேப்பம் அடையாமல் இருப்பதை உறுதி செய்யவும். டிரான்சிஸ்டர் அதிக வேப்பம் அடைந்தால் சப்ளையை அணைத்துவிட்டு இணைப்புகளையை சரி பார்க்கவும். MWOSC காயிலின் இரண்டாம் நிலை டெர்மினல்ஸ்களை CRO உடன் இணைத்து ஃப்ரீக்வன்சி அளவிடவும். ஸ்க்ரீனில் கிளியர் சைனசோடியல் வேவ்ஸை பெற CRO டைம் பேஸை சரி செய்யவும். ஆசிலேஷன்ஸ் இன் ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃப்ரீக்வன்சியை அளந்து பதிவு செய்யவும். ஆசிலேஷன்ஸ்களின் விரும்பிய ஃப்ரீக்வன்சி அடைய கெப்பாசிட்டர்ஸ் மற்றும் இண்டக்டர்ஸ்களின் மதிப்புகளை சரி செய்யவும். கேங் கெப்பாசிட்டரை ஒரு சரியான முனையில் அமைத்து ஆசிலேஷன்ஸ் இன் ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃப்ரீக்வன்சி டேபிள் 2இல் அளவிடவும் மற்றும் பதிவு செய்யவும். கேங் கெப்பாசிட்டரை மற்றொரு தீவிர முனையில் அமைத்து ஆசிலேஷன்ஸ் இன் ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃப்ரீக்வன்சி டேபிள் 2இல் அளவிடவும் மற்றும் பதிவு செய்யவும். கேங் கெப்பாசிட்டரை தோராயமாக நடுநிலைக்கு அமைத்து டேபிள் 2இல் செயல்பாட்டுகளின் ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃப்ரீக்வன்சி அளவிடவும் மற்றும் பதிவு செய்யவும். ஹார்ட்லி ஆசிலேட்டரை உருவாக்கி இன்புட் சப்ளையை பயன்படுத்திய பிறகு பின்வருபவை கண்காணித்து வைகள். கெப்பாசிட்டர் மதிப்பு ஒரு வரம்பிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றப்படும் போது வோல்டேஜ் மாறாமல் இருக்கும். கெப்பாசிட்டர் மதிப்பு மாற்றும்போது ஃப்ரீக்வன்சி தொடர்புடைய மாற்றம் காணப்படுகிறது. ஒரு தீவிர முனையில் பீக் டு பீக் வோல்டேஜ் 4.2 வோல்ட்ஸ் மற்றும் ஃப்ரீக்வன்சி 2500 ஹெர்ட்ஸ் ஆகும். மற்றொரு தீவிர முனையில் பீக் டு பீக் வோல்டேஜ் 4.2 வோல்ட்ஸ் மற்றும் ஃப்ரீக்வன்சி 9700 ஹெர்ட்ஸ் ஆகும். நடுநிலையில் பீக் டு பீக் வோல்டேஜ் 4.2 வோல்ட்ஸ் மற்றும் ஃப்ரீக்வன்சி 6100 ஹெர்ட்ஸ் ஆகும். ஹார்ட்லி ஆசிலேட்டர் சர்க்கிட்களில் சில எடுத்துக்காட்டுகள் மெட்டல் டிடெக்டர்ஸ்கள், கடியாரங்கள் மற்றும் ரேடியோகள். சுருக்கமாக இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது: பொதுவான ஸ்மித் ஆம்ப்ளிஃபயர்ஸ்களின் வேவ் ஷேப்ஸ்களை சோதனை செய்தல் மற்றும் இன்புட் மற்றும் அவுட்புட் வேவ்ஸ்கள் மூலம் வேறுபடுத்துதல். ஆசிலேட்டர் அவுட்புட் வேவ் ஷேப்பை சோதித்து ஃப்ரீக்வன்சி கண்டறிதல். உங்கள் கவனத்திற்கும் பங்கேற்பிற்கும் நன்றி. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.